வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். தேசிய பொருளாதாரத்தில் 9% பங்கு வகிக்கும் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு வெறும் 4% நிதியை மட்டுமே வழங்குவதாக பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழக அரசின் வருவாய் மற்றும் கடன் நிதி நிலைமை குறித்த விவரங்களை வெளியிட்டார். அதன்படி 2024-2025 நிதியாண்டில் தமிழக அரசின் சொந்த வரி வருவாய் 1,92,200 கோடி ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நிதியாண்டில் தமிழக அரசின் வரி வருவாய் 14.6% உயரும் என்று கூறிய நிதியமைச்சர், வரும் நிதியாண்டில் 1,62,200 கோடி ரூபாய் கடன் வாங்க திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்தார். இதன் மூலம் தமிழக அரசின் கடன் சுமை 9,30,000 கோடியாக உயரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு 2025-2026 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். பல்வேறு முத்தான திட்டங்களை அறிவித்த அவர் பல்வேறு துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடு குறித்த அறிவிப்பை வெளியிட்டார். அதன்படி ஊரக வளர்ச்சித்துறைக்கு 29,465 கோடியும், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 26,678 கோடியும், பொதுப்பணித்துறைக்கு 2,457 கோடியும், பள்ளிக்கல்வித்துறைக்கு 46,767 கோடியும், உயர்கல்வித்துறைக்கு 8,494 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசு நிதி ஒதுக்காததால் PM ஸ்ரீ திட்டத்திற்கான செலவை தமிழக அரசே ஏற்கும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக பட்ஜெட்டில் பள்ளிக்கல்வித்துறை தொடர்பான பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட நிதியமைச்சர், அரசு பள்ளிகளின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த வரும் நிதியாண்டில் 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்று தெரிவித்தார். சதுரங்க விளையாட்டை ஊக்குவிக்க சதுரங்கத்தை பள்ளி பாடத்தில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். மும்மொழிக் கொள்கையை ஏற்காததால் மத்திய அரசு தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை தரவில்லை என்று குற்றம் சாட்டிய நிதியமைச்சர், நெருக்கடியான சூழலில் 2000 கோடியை இழந்தாலும் இருமொழிக் கொள்கையை விட்டுத்தர மாட்டோம் என்றும் அறிவித்தார். மேலும் அடுத்த 2 ஆண்டுகளில் 2000 கோடியில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கைக்கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும் என்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். பல்வேறு அரசு துறைகளில் உள்ள 40,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, அரசு ஊழியர்களுக்கு வங்கிகள் மூலம் 1 கோடி ரூபாய் வரை விபத்து காப்பீடு வழங்கப்படும் என்றும், திருமணத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் அரசு ஊழியர்களுக்கு கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட விடுப்புகளை சரணளித்து பண பலன்களை பெறும் நடைமுறை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழக பட்ஜெட்டில் தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறைக்கு 1975 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்துறை சார்பான அறிவிப்புகளை வெளியிட்ட நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, 40 வயதிற்கு மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்களுக்கு முழு உடல் பரிசோதனை செய்யப்பட்டு மருத்துவ பரிசோதனை அட்டை வழங்கப்படும் என்றார். மேலும் 2000 தற்சார்பு தொழிலாளர்களுக்கு புதிய எலக்ட்ரிக் வாகனம் வாங்க 20,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும் தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படும் நிவாரணத் தொகை 8,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, நாகை, புதுக்கோட்டை, சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் மீன் இறங்குதளம் மற்றும் வலை பின்னும் கூடம் அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகுகளுக்கு 8 லட்சம் ரூபாயும், நாட்டு படகுகளுக்கு 2 லட்சம் ரூபாயும் இழப்பீடாக வழங்கப்படும் என்றும், இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு நாளொன்றுக்கு 350 ரூபாயில் இருந்து 500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 3,500 கோடி ரூபாயில் புதிதாக 1 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு மிக அருகில் உலகத்தர வசதிகளுடன் கூடிய புதிய நகரம் அமைக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்திருக்கிறார். தமிழகத்தில் ஊர்காவல் படையில் 3ஆம் பாலினத்தவர்களும் இணைக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் இருந்து கிளாம்பாக்கம் வரையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 9,335 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும், மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு 13,907 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அறிவித்தார். தமிழக சட்டமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட 2025-26 ஆண்டிற்கான பட்ஜெட் தமிழகம் முழுவதும் LED திரை மூலம் ஒளிபரப்பப்பட்டது.
தமிழக பட்ஜெட்டை மக்கள் அறிந்து கொள்ளும் விதமாக தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் LED திரை மூலம் பட்ஜெட் உரை நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் மிகப்பெரிய LED திரை வைத்து அதன் மூலம் பட்ஜெட் உரை நேரலையாக காண்பிக்கப்பட்டது. பொதுமக்கள் அமர்வதற்காக அங்கு இருக்கைகளும் அமைக்கப்பட்டிருந்தன. இதேபோன்று கோவை, பொள்ளாச்சி, சேலம், கிருஷ்ணகிரியில் பட்ஜெட் உரை LED திரை மூலம் ஒளிபரப்பப்பட்டது. உலக தமிழ் ஒலிம்பியாட் போட்டி இனி ஆண்டுதோறும் நடத்தப்படும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். திருக்குறளை மொழிபெயர்க்க 1,33,00,000, சர்வதேச அளவில் புத்தக கண்காட்சி நடத்த 2 கோடியும், இலக்கிய நூல்களை மொழிபெயர்க்க 10 கோடியும் ஒதுக்கப்படுவதாக நிதியமைச்சர் அறிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டின் தொன்மை தொடர்ச்சியை அறிய மதுரையில் உலக தமிழ் கண்காட்சி மையம் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் பட்ஜெட் உரை வாசிக்க தொடங்கியவுடன் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் சலசலப்பு நிலவியது. உடனே சட்டப்பேரவையின் சபாநாயகர் அப்பாவு அனைவரையும் அமருமாறு உத்தரவிட்டார். எனினும் பட்ஜெட்டை கண்டிக்கும் விதமாக அதிமுக எம்எல்ஏக்கள் EPS தலைமையில் வெளிநடப்பு செய்தனர். மேலும் ஒருதலைபட்சமாக சபாநாயகர் செயல்படுவதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டினர். தமிழக பட்ஜெட்டை கண்டிக்கும் விதமாக கோவை தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கருப்பு புடவையில் வந்தார். இதனையடுத்து பாஜக எம்எல்ஏக்கள் நயினார் நாகேந்திரன் மற்றும் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன் திமுக அரசு ரூபாய்க்கான லட்சணையை மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டின் மேம்பட்ட எதிர்கால வளர்ச்சிக்கு உறுதியான அடித்தளமாக பட்ஜெட் அமைந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள X தள பதிவில், புதிய நகரம், விமான நிலையம், ரயில் சேவை என நவீன தமிழ்நாட்டை உருவாக்கும் வகையில் பட்ஜெட் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் விளிம்பு நிலை மக்களை அரவணைக்கும் தாயுமானவரின் கரங்கள் என்று அனைவருக்குமான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் பட்ஜெட்டை பாராட்டியுள்ளார். அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை தற்பொழுது பட்ஜெட்டில் அறிவித்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தமிழக பட்ஜெட் குறித்து பேசிய EPS மாதந்தோறும் மின்கட்டணம் செலுத்தும் முறை குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை என்றார். விளம்பரத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சி நடத்தி வருகிறார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற திமுகவின் வாக்குறுதி என்ன ஆனது? ரேஷனில் 1 கிலோ சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படும் என்ற வாக்குறுதி என்ன ஆனது என்று கேள்விகளை அடுக்கிய EPS திமுக பட்ஜெட்டில் வெற்று அறிவிப்பு மற்றும் நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளையே அறிவித்திருப்பதாகவும் குறை கூறினார். மத்திய அரசின் தடைகளை மீறி இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் தமிழ்நாடு 2வது மாநிலமாக விளங்குவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தமிழக அரசு தாக்கல் செய்த பட்ஜெட் வரவேற்புக்குரியது என்றும், நடப்பு நிதியாண்டிலும் 8% வளர்ச்சி விகிதத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான வரவு செலவு திட்டங்கள் வகுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தனிநபர் வருமானத்தில் இந்திய மாநிலங்களில் தமிழகம் 4வது இடத்தில் இருப்பதாகவும், தமிழக பட்ஜெட் பன்முக வளர்ச்சியை நோக்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். அரசை எதிர்த்து எவரும் வினா எழுப்பாமல் இருக்கவே திமுக பல்வேறு நாடகங்களை அரங்கேற்றிக் கொண்டிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை தொடர்பான முன்னோட்டத்தில் ரூபாய் லட்சணை அடையாளத்தை ரூ என மாற்றம் செய்த திமுக வரலாற்றை மறந்து செயல்படுவதாக சாடியுள்ளார். மேலும் கலைஞர் நூற்றாண்டு நாணயங்கள் அனைத்தையும் திமுக தூக்கி வீசி எறிந்துவிடுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அரசிடம் இருந்து உரிய நிதி கிடைத்திருந்தால் தமிழகத்தில் வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்காது என்று நிதித்துறை அரசு முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன் சாடியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நாட்டின் சராசரி வளர்ச்சியை விட மாநிலத்தின் சேவை வரி வளர்ச்சி நன்றாக இருப்பதாகவும், போதிய நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் பள்ளிக்கல்வித்துறைக்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்காவிட்டாலும் அதனை சமாளிக்க பள்ளிக்கல்வித்துறை தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். அனைத்திற்கும் ஒரு எல்லை இருப்பதாக முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்தை சென்னை உயர்நீதிமன்றம் கண்டித்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறித்து அவதூறு பேசியதாக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்குகளை ரத்து செய்ய கோரி CV சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிபதி GK இளந்திரையன் CV சண்முகம் தொடர்ச்சியாக ஏன் இப்படி பேசுகிறார் என்று கேள்வி எழுப்பினார். பொதுவெளியில் பேசும்போது வரைமுறையுடன் பேச வேண்டும் என்ற நீதிபதி அவர் மீதான வழக்குகளை ரத்து செய்தார். மேலும் எதிர்காலத்தில் இவ்வாறு பேசாத வகையில் CV சண்முகத்திற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
மத்திய அரசின் மனநிலைக்கு எதிராக செயல்படுவதால் மாநில அரசு மீது அமலாக்கத்துறை ஏவப்பட்டிருப்பதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, எந்த ஆவணங்களின் கீழ் ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது என்று அமலாக்கத்துறை தெளிவுபடுத்தவில்லை என்றும் டாஸ்மாக் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை நிலவுவதாகவும் தெரிவித்தார். மேலும் தொகுதி மறுவரையறை, மும்மொழிக் கொள்கை உள்ளிட்ட விவகாரங்கள் காரணமாக மாநில அரசு மீது அமலாக்கத்துறை ஏவப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். அதிமுகவும் பாஜக கூட்டணிக்கு வர வேண்டும் என்றும் அது வித் பழனிசாமியா வித்தவுட் பழனிசாமியா என்பது தெரியாது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற தொண்டர்களின் நிலைப்பாட்டை தான் செங்கோட்டையன் வெளிப்படுத்தி வருவதாகவும் கூறினார். மேலும் திமுக அரசின் பட்ஜெட் குறித்தும் அவர் கடுமையாக சாடினார். கம்யூனிஸ்ட் கட்சியினரின் வரலாறு தெரியாமல் சீமான் குண்டக்க மண்டக்க பேசுவதாக சிபிஎம் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் சாடியுள்ளார். நாகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மும்மொழிக் கொள்கையை ஏற்காததால் தமிழகத்தின் கல்வி நிதியை மத்திய அரசு கொடுக்காதது சர்வாதிகார போக்கு, இந்த நடவடிக்கை மாநில அரசின் உரிமைகள் கூட்டாட்சி தத்துவத்திற்கு முரணானது என்று குற்றம் சாட்டினார். அனைத்து மாநிலங்களையும் ஹிந்தி பேசும் மாநிலங்களாக மாற்ற வேண்டும் என்று பாஜக முயற்சிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியை திணிக்கும் மத்திய அரசின் ஆதிக்க போக்கு எதிர்ப்புடன் இருமொழிக் கொள்கைதான் தமிழகத்திற்கு ஏற்றது என்றும், ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் என்பதை ஏற்க முடியாது என்றும் கூறினார். மேலும் தமிழக பட்ஜெட்டில் பழைய நடைமுறையை அப்படியே பின்பற்றி இருக்கிறார்கள் என்றும், இதுகுறித்து தமிழக அரசுதான் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் பேசினார். நிதிநிலை அறிக்கையில் மக்களுக்கான திட்டங்களை அறிவிக்காமல் மொழி பிரச்சனையை கொண்டு வந்துள்ளது தமிழக அரசு என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். அரசியல் கட்சிகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க இனி வரும் காலங்களில் கட்டணம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செங்கல்பட்டு திருப்போரூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் அருகே பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கோரி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை பொதுக்கூட்டம் நடத்தலாம், மாலை 5 மணியில் இருந்து 6 மணி வரை அமைதி பேரணி நடத்தலாம் என்று நிபந்தனையுடன் அனுமதி வழங்கினர். பரந்தூர் பசுமை விமான நிலைய பணி விரைவுபடுத்தப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருப்பதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். நிலம் கையகப்படுத்தும் பணி உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தமிழக அரசின் அறிவிப்பால் வேதனையில் ஆழ்ந்துள்ள விவசாயிகள் மற்றும் பரந்தூர் போராட்டக் குழுவினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தங்களது கண்ணீரை துடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறை கைதிகள் தயாரித்த விற்பனை பொருட்கள் மோசடி செய்த வழக்கில் 3 சிறைத்துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மத்திய சிறையில் சிறை கைதிகள் தயாரித்த மாஸ்க், கையுறை, போஸ்ட் கவர்கள் போன்ற பொருட்கள் அரசு அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கைதிகள் தயாரித்த பொருட்களை போலி ரசீது தயாரித்து பண மோசடி செய்ததாக சிறைத்துறை அதிகாரி மாநில அரசு கல்விக்காக நிதி ஒதுக்கியதை பார்த்தாவது மத்திய அரசிற்கு வெட்கம் வந்து நிதியை விடுவிக்கும் என்று நம்புவதாக ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சிவகங்கையில் உள்ள அவரது அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டத்தில் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாநில அரசு மத்திய அரசின் கல்விக் கொள்கைக்காக நிதி ஒதுக்கியதை வரவேற்பதாக கூறினார். தொடர்ந்து லட்சணை மாற்றம் விவகாரம் குறித்த கேள்விக்கு, அந்த குறியீடு என்பதை பயன்படுத்துவதாக இருந்தால் பயன்படுத்தலாம், அதனை பயன்படுத்த வேண்டும் என்பது கட்டாயமல்ல என்றும் பதிலளித்தார். திமுக பட்ஜெட் சாமானிய மக்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழக அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் டாஸ்மாக் வருமானம் மற்றும் கடன் உயர்வு, ஒதுக்கீடு இல்லாத விளம்பரங்கள் அதிகரித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் திமுகவிற்கு வேண்டப்பட்டவர்கள் பயனடையும் திட்டங்களே அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும், சாமானிய மக்களுக்கு ஏமாற்றத்தை அளிப்பதாகவும் குற்றம் சாட்டி பதிவிட்டுள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில்
வரும் 21ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகைகளை இணைத்து ஒரே வழக்காக விசாரிக்க சென்னை எம்பி, எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதற்கு தடை விதிக்க கோரிய மனுவை விசாரித்த நீதிபதி ஜி.கே. இளந்திரையன், கூடுதல் குற்றப்பத்திரிகைகளை இணைத்து விசாரிக்க நீதிபதிக்கு அதிகாரம் இல்லை, அப்படி விசாரித்தால் விசாரணை எப்பொழுது முடியும் என்று நினைத்து கூட பார்க்க முடியாது என்று கூறினார். இதனையடுத்து மனுவுக்கு காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி, வரும் 21ஆம் தேதி வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றார். சென்னையில் முன்விரோதம் காரணமாக பெண் ஒருவர் மீது கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்தும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. சென்னை நந்தம்பாக்கத்தில் லலிதா என்பவர் வசித்து வருகிறார். இவருக்கும் அவ்வை ரம்யா என்பவருக்கும் முன்விரோதம் இருந்துள்ளது. இதனால் ரம்யா தனது ஆதரவாளர்களுடன் சென்று லலிதாவை தாக்கியுள்ளார். இரு தரப்புக்கும் இடையே கைகலப்பாக மாறிய நிலையில் இடையில் அதிமுக பிரமுகர் கண்ணன் பெண்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். சம்பவம் குறித்து இரு தரப்பினரும் போலீசில் புகார் அளித்த நிலையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னையில் நடைபெறவுள்ள கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்க கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மார்ச் 22ஆம் தேதியன்று தொகுதி மறுவரையறை குறித்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகியோர் திருவனந்தபுரத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் தேமுதிக துணை பொதுச் செயலாளர் பார்த்தசாரதியின் 60வது வயது பூர்த்தியானதை அடுத்து தம்பதிக்கு திருமண விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் தமிழ் மொழி கட்டாயம் வேண்டும் என்று வலியுறுத்தினார். சென்னையில் ஹோலி பண்டிகையை மக்கள் வண்ண பொடிகளை ஒருவர் மீது ஒருவர் தூவி கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் சென்னையில் வடமாநிலத்தவர்கள் அதிகம் வசிக்கும் சவுகார்பேட்டை, பட்டாளம், வேப்பேரி உள்ளிட்ட பகுதிகளில் ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட்டது. குறிப்பாக இந்த சவுகார்பேட்டை பகுதியில் அனைத்து தரப்பு மக்களும் வண்ணப்பொடிகளை ஒருவர் மீது ஒருவர் எரிந்து வண்ணம் பூசி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். சென்னை கொடுங்கையூரில் போதைக்காக பயன்படுத்திய 570 வலி நிவாரண மாத்திரைகளை பறிமுதல் செய்த போலீசார் 5 பேரை கைது செய்தனர். வடசென்னையில் சிலர் வலி நிவாரண மாத்திரைகளை போதைக்காக பயன்படுத்துவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் செம்மஞ்சேரியைச் சேர்ந்த தனுஷ், கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த விக்னேஷ் உட்பட 5 பேரை கொடுங்கையூர் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 570 வலி நிவாரண மாத்திரைகள் மற்றும் 5 சிரஞ்ச் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் மும்பையில் இருந்து ஒரு அட்டை மாத்திரைகள் 415 ரூபாய்க்கு வாங்கி வந்து சென்னையில் ஒரு மாத்திரை 300 ரூபாய்க்கு விற்றது தெரியவந்தது. ரூபாய் லோகோ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அரசு சொல்ல முடியாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ரூபாய் லோகோ விவகாரத்தில் மத்திய ஆட்சியாளர்கள் சொல்வது போல் தேசவிரோத செயலாக கருத முடியாது என்று தெரிவித்தார். மேலும் 100 நாள் வேலை திட்டத்தில் மத்திய அரசு 3796 கோடி ரூபாய் பாக்கி வைத்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வெளிநாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக 1,50 லட்சம் ரூபாய் நிதி பெற்றது தொடர்பான வழக்கில் மனிதநேய மக்கள் கட்சி எம்எல்ஏ ஜவாஹிர் உல்லா உள்ளிட்டோருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 1997 முதல் 2000ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் மத்திய அரசிடம் இருந்து ரிசர்வ் வங்கியிடம் இருந்தும் அனுமதி பெறாமல் வெளிநாடுகளில் இருந்து 1,54 லட்சம் ரூபாயை சட்டவிரோதமாக பெற்றார்கள் என்பது இவர்கள் மீதான குற்றச்சாட்டாகும். இந்த வழக்கை விசாரித்த சென்னை எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றம் ஜவாஹிர் உல்லா, ஹைதர் அலி ஆகியோருக்கு தலா ஓராண்டு சிறை தண்டனையும் தலா 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து இவர்கள் மேல்முறையீடு செய்த மனுவை நிராகரித்த உயர்நீதிமன்றம் தண்டனையை உறுதி செய்துள்ளது. பள்ளிகளின் பெயர்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்குவது தொடர்பான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது. இது தொடர்பான வழக்கு ஒன்றில் பள்ளிகளின் பெயர்களில் உள்ள சாதிகளின் பெயர்களை நீக்க முடியுமா என்பது குறித்து விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வழக்கின் கோரிக்கைக்கும் நீதிமன்றம் எழுப்பியுள்ள கேள்விகளுக்கும் தொடர்பில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரியில் 100க்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். மாசிமக திருவிழாவை முன்னிட்டு புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரை பகுதியில் தீர்த்தவாரி நடைபெற்றது. இதனையொட்டி புகழ்பெற்ற மயிலம் முருகன், தீவனூர் பொய்யாமொழி விநாயகர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கோவில்களில் இருந்து வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. ஒரே இடத்தில் ஒரு சேர காட்சியளித்த உற்சவர்களை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அமைச்சர் உட்பட ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து பரவசம் அடைந்தனர். மாணவர்களை திருத்த முடியாத விரக்தியில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஒருவர் தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொண்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஆந்திர மாநிலம் விஜயநகர மாவட்டம் பொய்பலிபெண்டா என்ற கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இதன் தலைமை ஆசிரியர் சிந்தா ரமணா மாணவர்களிடையே நல் ஒழுக்கங்களை கொண்டு வரும் நோக்கில் பல்வேறு செயல்பாடுகளை செய்து பார்த்தார். இருப்பினும் மாணவர்கள் திருந்தவில்லை. இதனால் விரக்தியடைந்த தலைமை ஆசிரியர் மாணவர்கள் முன் தோப்புக்கரணம் போட்டதுடன் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார். இதனையடுத்து மாணவர்கள் இனி தவறு செய்ய மாட்டோம் என்று உறுதியளித்தனர். எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனத்துடன் இந்திய நிறுவனங்களான ஏர்டெல், ஜியோ ஆகியவை வணிக ஒப்பந்தங்கள் செய்து கொண்டதன் பின்னணியில் அரசியல் இருப்பதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் பேசிய போது, எலான் மஸ்க் மூலமாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் நன்மதிப்பை பெறுவதற்காக பிரதமர் மோடிதான் இந்த ஒப்பந்தத்தை ஏற்பாடு செய்ததாக தெரிகிறது என்றார். பின்னர் இதர செயற்கைக்கோள்களின் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற ஹோலி கொண்டாட்டத்தில் பொதுமக்கள் ஒருவர் மீது ஒருவர் வண்ணப் பொடிகளை பூசி மகிழ்ந்தனர். வண்ணங்களின் திருவிழா என்று போற்றப்படும் ஹோலி பண்டிகை இன்று நாடு முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாடு முதல் டெல்லி வரை பல்வேறு இடங்களில் ஹோலி கொண்டாட்டம் களை கட்டியுள்ளது. ராட்சத தூண்களை அதிக நேரம் தாங்கி பிடித்து இந்தியாவின் ஸ்டீல்மேன் கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த விஸ்பி கரடி என்பவர் ஜப்பானிய தற்காப்பு கலையில் நிபுணத்துவம் பெற்றவர் ஆவார். உடல் வலிமை மற்றும் சாகசங்களால் இந்தியாவின் ஸ்டீல்மேன் என்று அழைக்கப்படும் இவர் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் 10 முறை இடம் பிடித்துள்ளார். அந்த வகையில் தற்பொழுது ஒரு சாகசத்தை நிகழ்த்தியுள்ளார். குஜராத்தின் சூரத்தில் ஹெர்குலஸ் தூண்கள் நீண்ட நேரம் தாங்கி பிடித்து கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். டெல்லி அணியின் கேப்டனாக அக்சர் பட்டேல் நியமனம் செய்யப்பட்டார். 18வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி தொடங்குவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ளது. இந்நிலையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் KL ராகுல், அக்சர் பட்டேல், தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த டூப்ளசிஸ் ஆகிய 3 பேரின் பெயர்கள் கேப்டனுக்கான தேர்வில் இருந்தது. இதில் KL ராகுலை நியமிக்க டெல்லி அணி நிர்வாகம் விரும்பிய நிலையில் தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் அதனை நிராகரித்தார். இதனையடுத்து அக்சர் பட்டேலை டெல்லி அணியின் கேப்டனாக அணியின் நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இலங்கையில் நுவரெலியா மாவட்டத்தில் கொட்டக்கலை நகரில் உணவளித்த பாகனை யானை தள்ளிவிட்ட காட்சிகள் இணையத்தில் வைரலாகிறது. கோவில் ஊர்வலத்திற்கு வந்திருந்த யானைக்கு அதன் பாகன் வாழைத்தண்டு உள்ளிட்டவற்றை கொடுத்துக் கொண்டிருந்தார். மது போதையில் இருந்த வாகன் அடுத்தடுத்து உணவுகளை கொடுத்ததால் கோபமடைந்த யானை தும்பிக்கையால் பலமாக தள்ளிவிட்டது. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இலங்கையின் தென்பகுதியில் மர்ம நபரால் முன்னாள் சிறைச்சாலை உயர் அதிகாரி துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இலங்கையில் காலி என்ற பகுதியைச் சேர்ந்த சிறைச்சாலையின் முன்னாள் கண்காணிப்பாளர் சிறிதத் தம்பிகை என்பவர் தனது வீட்டின் அருகே இருந்தபோது அந்த வழியாக பைக்கில் வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர் அவரை துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இதில் தலை மற்றும் மார்பில் பல தோட்டாக்கள் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இக்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்க ஏர்லைன்ஸ் விமானம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. டென்வர் சர்வதேச விமான நிலையத்தில் அமெரிக்காவின் ஏர்லைன்ஸ் விமானம் தீப்பிடித்து எரிந்தது. விமான நிலையத்தில் கேட் C-38 பகுதியில் நிறுத்தப்பட்ட விமானத்தில் இருந்து முதலில் கரும்புகை வெளியேறி தீப்பிடிக்க தொடங்கியது. தீப்பற்றி எரிந்த சில நிமிடங்களிலேயே விமானத்தில் இருந்த அனைத்து பயணிகளும் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் டென்வர் விமான நிலையத்தில் வேறொரு ஓடுபாதையில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. அமெரிக்க விஸ்கி மீது ஐரோப்பிய யூனியன் திட்டமிட்டு வரி விதித்திருப்பதால் ஐரோப்பிய நாடுகளில் தயார் செய்யப்படும் ஒயின், ஷாம்பெயின் மற்றும் மதுபானங்களுக்கு 200% வரி விதிக்கப்படும் என்று அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். பிரான்ஸ் மற்றும் பிற ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் இருந்து வரும் ஒயின், ஷாம்பெயின் மற்றும் மதுபானங்களுக்கு 200% வரி விதிக்கப்படும் என்று இந்த அதிகப்படியான வரி விதிப்பை அமெரிக்காவில் உள்ள மதுபான வணிகத்திற்கு பயனளிக்கும் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார்.
பாம்பை ஸ்கிப்பிங் கயிறு போல பயன்படுத்தி சிறுவர்கள் விளையாடிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாகாணத்தில் பைத்தான் வகை பாம்பு ஒன்றை பயன்படுத்தி சிறுவர்கள் சிலர் ஸ்கிப்பிங் விளையாடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 1 மீட்டர் நீளமுள்ள அந்த பாம்பை ஸ்கிப்பிங் கயிறு போல பயன்படுத்தி சிறுவர்கள் துள்ளி குதித்து விளையாடினர். இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. போப் பிரான்சிஸ் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக வாட்டிகன் தெரிவித்துள்ளது. கத்தோலிக்க கிறிஸ்துவ மத தலைவரான போப் பிரான்சிஸ் கடந்த மாதம் 14ஆம் தேதி ரோம் நகரின் ஜெமெலி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பின்னர் நிமோனியா பாதிப்பு ஏற்பட்டதால் அவருடைய உடல்நிலை கவலைக்கிடமானது. இதனைத் தொடர்ந்து வெண்டிலேட்டர் உதவியுடன் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. போப் உடல்நலன் விரைவில் குணமடைய வேண்டி உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். 4 வாரங்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் போப் பிரான்சிஸ் உடல் தற்பொழுது முன்னேற்றம் ஏற்பட்டு வருகிறது. ட்ரால் செய்யப்பட்டாலும் ஸ்ரீலீலா பட பாடல் தொடர்ந்து இணையத்தில் வைரலாகி வருகிறது. நிதின் கதாநாயகனாக நடிக்கும் ஸ்ரீலீலா படம் வரும் 28ஆம் தேதி வெளியாக உள்ளது. ஜி.வி. பிரகாஷ் இசையமைக்கும் இப்படத்தின் முதல் பாடலான ஒன் மோர் டைம் மற்றும் 2வது பாடலான வாட் எவர் யூ கோ ஆகியவை சமீபத்தில் வெளியாகி வைரலாகின. அதனைத் தொடர்ந்து இப்படத்தின் 3வது பாடலான அதிதா சர்ப்ரைஸ் என்ற பாடல் கடந்த 10ஆம் தேதி வெளியானது. இந்த சிறப்பு பாடலுக்கு நடிகை கெட்டிகா சர்மா கவர்ச்சி நடனமாடியிருந்தார். இந்த பாடலில் அவரது நடனம் மிகவும் ட்ரோல் செய்யப்பட்டது. இருந்தபோதிலும் தற்பொழுது இந்த பாடல் தொடர்ந்து இணையத்தில் வைரலாகி வருகிறது. தங்கம் விலை ஒரே நாளில் 1440 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 66,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் நடுத்தர மக்கள் கலக்கமடைந்துள்ளனர். தங்கம் விலை கடந்த சில நாட்களாக அதிகரித்து வரும் நிலையில் சென்னையில் இன்று காலை ஆபரண தங்கம் சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்து 65,840 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் மாலையில் சவரனுக்கு 560 ரூபாய் என ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து 66,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இன்று ஒரே நாளில் ஒரு சவரனுக்கு 1,440 ரூபாய் உயர்ந்துள்ளது. இதனால் நடுத்தர மக்கள் கலக்கமடைந்துள்ளதுடன் சுப நிகழ்ச்சிக்கு தங்கம் வாங்க முடியாத சூழல் உருவாகியுள்ளது.